என்னப்பா வா. அதே மாதிரி அந்த எல்லைக்குள்ளே நான் கருப்பசாமியும் இருப்பேன், என் தங்கை காளியும் இருப்பாங்க. இப்போ 3 ஆண்டு காலங்களாக உங்கள் வீட்டுக்குள்ளே நிறைய கடன்களும் பொருளாதார நஷ்டமும் பிள்ளைகளால் மன உபாதைகளும் சேர்ந்து உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு. அதனால் கருப்பசாமி ஐயா, உறவினர்களெல்லாம் எங்களை தூற்றும்படி எங்களை வச்சுட்டியே, நாங்கள் அங்கே இருக்கவா வேண்டாமான்னு ஒரு மனவேதனையோட உங்களை பார்க்க வந்திருக்கோம், எங்களை வாழ வச்சு கொடுங்கன்னு கேட்குறீங்களாம். கால் வந்துட்டு வாங்க. அதனால் இது கிரகங்களால் ஆன விஷயம்தானே தவிர எந்த செய்வன வைவன கோளாறும் நடக்கலை. ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு சொன்னால், 1.5 வருஷத்துக்கு முன்னால் உங்கள் குடும்பத்துக்குள்ள உறவினர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு பகை சேர்ந்தது. அந்த பகையின் காரணத்தில் நமக்கு எதுவும் தப்பு நடந்திருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குதான். அப்படி எதுவுமே நடக்கலை. வீணாக யாரையும் நீங்கள் பார்த்து நினைக்கிறது பாவம். கைவிட்டுருங்க. அதை என்ன காலில் விட்டுறாங்க. வரலாம். காசே தான் கடவுளப்பா, கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா. வா மகளே, ஓடியா. இந்தா முந்தியை பிடிச்சிக்கா. அள்ளி கொடுத்த செல்வம் அளவிலாது பெருகும், உன் கடனும் தீரும், உங்கள் கண்ணீரும் அகலும். வெற்றி உண்டு. போயிட்டாங்க. சாப்பிட்டு போங்க. அரைவரையா போனால் சரியாகாது. போய் நிற்க சொல்லு. தண்ணி எடு. வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமிக்கு, குருநாதர் பாண்டி சித்தருக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சுவாமிக்கு. கொடுத்து விடுமா. இன்று இந்த கனியை கொடுக்கணும். நாளை ஒரு நாள், நாளைய மறுநாள் 3 கனிகளையும் கொடுத்து வர ஒழுங்கான முறையில் சாப்பாடு நடக்கும், உடம்பு பெருகிரும். புரியுதா? இது ஒரு நோய் தானே தவிர பேயும் இல்லை பிசாசும் இல்லை. இவளுக்கு மனநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள். அது மாதிரி ரத்த அழுத்தம் சம்மந்தமான விஷயத்திலும் குறை இருக்குது. சரி பண்ணி தாரேன். வெற்றியாக்கி வர வச்சு தாரேன். என்ன இந்த நல்லா இன்னும் 3 முறை என்னைய பார்க்கவா. காப்பாற்ற போயிடும். கருப்பசாமி, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? வாமா. யாருக்குமா நடக்கணும்? பாப்பாக்கும் பையனுக்கும் என்ன நடக்கணும்? இது யார்? கால் வந்துட்டு வா. இவளுக்கு வேணால் உத்தரவில் முடித்து வச்சுருவோம். என்ன வாங்க. நல்ல பிள்ளை. கால் வந்துட்டு வா. உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் தெருவோரத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. என்ன, அது பக்கத்தில் ஒரு விநாயகரும் இருக்கிறாரு. அதையெல்லாம் தாண்டி போனோன்னு கொஞ்சம் மரங்களாக தெரியுது. என்ன மரம்? தோப்புகள் இருக்குதா? சரி, காலில் வந்துட்டு வா. வா. 9ஆம் இடத்துல ராகு லக்கணத்துக்கு. அதனால் பாகிஸ்தானத்தில் பிள்ளைக்கு ஒரு குறை. அந்த குறையாக இருக்காது. 2 குழந்தைகளுக்கு பாக்கியவதியாக இருப்பாள். 2025 முடியுங்குள்ளே திருமணம் நடக்கும். பையனுக்கு காலதாமதமாகி நடக்கும். இவளுக்கு திருமணத்தை நடத்தார வெற்றி உண்டு. இந்தா சந்தோஷமாக இருமா, புண்ணியமாக இருப்பேன். நல்லா வெற்றிகரமாக நடக்கும். என் பேரை போட்டு நடத்து. பணம் தந்திருக்கேன், பெருகும். போ. கருப்பசாமிக்கு கோயம்புத்தூர். அடுத்த அழைப்போம். திண்டுக்கல் உட்காருங்க. என்ன இப்போ கரண்ட் வந்துடும். போடுங்க. வந்துடும் செலுத்துறேன்.
கோயம்புத்தூர் பக்கம் வாங்க. கோயம்புத்தூர். சாமி எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு வந்தவனுக்கு கால் வந்துட்டு வரலாம். யாரெல்லாம் வந்திருக்கிய குழந்தை வேணும்னு? நீயும் வந்திருக்கியா? இது யாரு? சரவண பொய்கையில் நீராடி. இன்னும் ஒரு முறை அமைதியா இருங்க செல்ல குட்டிகளே. ஏன் சத்தம் போடுறீங்க? பக்தர்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயா கருப்பசாமி, உன் வாக்கில் நான் கேட்டு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். வெகு சீக்கிரமாக எனக்கு குழந்தை ஜனனமாகணும். ரொம்ப வேகத்தை நான் எதிர்பார்க்கேன். என் வாரிசு சீக்கிரம் தோன்றணும்னு உன் உள்ளத்தில் ஓடுது. நான் உன்னை நம்பி அமைதியாக இருக்கேன். என் பொண்டாட்டியும் மாமியானும் பாடா படுத்துறாங்க ஐயா அப்படி உன் மனசு உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவான். உண்மைதானப்பா. பொம்பளை பிள்ளைக்கு பெண் குழந்தை வேணுங்கிற ஒரு ஆசை இருக்கத்தானே செய்யும். என்ன பெற்றால் தான் பிள்ளையா? சினிமா படம் அது. சொன்ன வாக்கு தவறாமல் நான் குழந்தைய தந்துடுவேன். என்ன பேர் வைக்க சொல்லியிருக்கேன்ப்பா? வெற்றிவேல் முருகனுக்கு. இந்த கனியை உன் மனைவியை சாப்பிட சொல். ஐஸ்வர்யமாக ஜனனமாகுது, வெற்றி உண்டு, நலமடைவாய். அதே மாதிரி குழந்தை பாக்கி வேணும்னு கேட்டு வந்த பெண்மணி, வாமா வா. ஏம்மா மாரியம்மன் தெய்வம் எங்கே இருக்கு? கோயம்புத்தூரில் இருக்கா? கால் வந்துட்டு வா. கோவிந்தா ஸ்ரீ கோவிந்தா. இன்னும் ஒரு முறை. மனது அலப்பாயுதே உனக்கு, மனது தெளிவடையிலையே. வா. அப்படியா? உங்களை பிள்ளையா? அழணுன்னு சொன்னால் கொஞ்சம் நேரம் அழுதுட்டு வந்துடுதியா? ஏன் முன்னால் அழுதவங்க எனக்கு பிடிக்காது. நாங்களாம் அழுது முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். கால் வந்துட்டு அப்போ அழுதான் நான் சொல்கிறது உனக்கு பதிவாகாது. மனதை அடக்கு, உள்ளத்தை தெளிவுபடுத்து. அழுது என்ன நடக்குமோ? அழுது லாபம் என்ன, அவன் ஆட்சி நடக்கின்றது, மனிதன் நினைப்பதுண்டு. என்ன அழுது என்னத்தை சாதிச்சிட போகிற? ஒன்றும் நடக்காது. பெருவரல கொடு, கண்ணை மூடு. கருப்பசாமி, கர்ப்பப்பையில் குறை இருக்குன்னு டாக்டர் எதுவும் சொன்னாங்களா? போய் பார்த்தீங்களா? கொஞ்சம் நீர் சம்பந்தமான கட்டிகள் இருக்குது. அது அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் ஒன்றுமே இல்லை. வீணாக பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. புரியுதா உனக்கு? மாதத்தில் தேதிகள் மாற்றி வந்து உன் மனதை குழப்பிக்கிட்டு இருக்கும். புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுரு. உனக்கு பிறக்கிறது பொம்பளை பிள்ளை பிறக்கும். இந்த வருஷ கடைசியில் குழந்தை ஜனனமாகும். அவளுக்கு பேர் முத்துமாரின்னு பேர் வச்சுக்கா. ஆனந்தமாக இருப்பேன், வெற்றி உண்டு. நான் மூணாவதாக உனக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும்னு சொல்லிட்டேன் மகளே. கர்ப்பசாமிக்கு வெற்றி உண்டு. கர்ப்பசாமிக்கு ஆமாம் ஆமாம் ஆமாம். கோயம்புத்தூர் எல்லை என் மகனுக்கு நல்வாழ்வு அமையணும்னு கேட்டு வந்தவங்க. என்னண்ணே பையன் எங்கடா இருக்கான்? அப்படியா? என்ன செய்தான்? போய்கிட்டு இருக்கானோ? வேற எங்கேயும் போகிறானா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியும். நீ காலைல வந்துட்டு வா. பக்கத்தில் வா. பையன் இஷ்டப்பட்டு கல்யாணம் முடிக்கணும்னு சொன்னால் நீ ஏற்றுக்கிடுவியாப்பா? ஏற்றுக்கிடுவியா? தெளிந்த மனமுடையவன். அப்படி ஒரு ஆன்லைனில் அவன் ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். அது செட் ஆகும். அதான் உங்கள் பார்வையில் கொண்டு வரணுமா, அவன் பார்வையில் கொண்டு வரணுமா?
பார்த்தியா? அப்போ வெளிப்படையாக சரின்னு சொன்னது பொய் தானப்பா, காலில் வந்துட்டு வா. யாருமே ஒத்துக்கிட மாட்டாங்க. என்ன, நாடகத்தில் காப்பியத்தில் காவியத்தில் காதலென்றால் காமுறுவர் மக்கள், ஊடகத்தே உள்ளமகத்தே இருந்தால் அதை உருமுவார் பெருமையுடன் ஏற்க மாட்டார். நாடகத்தில் பார்ப்பான் காதலை, காப்பியத்தில் பார்ப்பான், காவியத்தில் பார்ப்பான், திரைப்படத்தில் பார்ப்பான். ஆனால் வீட்டுக்குள்ளே பார்க்க விரும்ப மாட்டான். அவன்தான் மனிதன். உண்மையா இல்லையா? இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவான். என்னடா சார் நம்ம சொன்னால் யாருப்பா கேட்கா? ஓ நீ கேப்பியோ? சரி சரி சரி. கர்மசாமிக்கு விளையாட்டு இல்லை, வினை வாக்கியமும் இல்லை, வேதனை இல்லாத உன் மகனை அருமையுடன். ஆமாம் ஆமாம், அப்படியா? இந்தாப்பா, இந்த மாத கடைசியிலிருந்து பெண் பார்க்க ஆரம்பிக்கலாம். உத்தமமான கல்யாணம் வெற்றிகரமாக நடக்கும். நல்ல பெண்ணாக கொண்டு வந்து சேர்க்குறேன். அவன் படிப்புக்கு ஈக்குவலாக வருவான். கர்மசாமிக்கு நான் நடத்துகிற தொழில் தடையாக இருக்குது, அதை நீக்கி என் தொழிலை நல்லாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில்ண்ணே? நீங்கள் அங்கே நில்லுங்கண்ணே. சொல்கிறது நான் சொல்கிறது காதில் கேட்குதா எல்லாத்துக்கும்? எப்பா இன்னும் 2 ஸ்பீக்கர் வைங்கப்பா. நான் சொல்கிறது இல்லாமல் வேறு சொல்ல நினச்சிக்கிட்டு வராங்க. என்ன தொழிலில் நடத்துகிறீங்க? ஆ, நீங்கள் வேறு யார்? வேண்டாம். பையனோட தொழில் என்ன தொழில்? நீங்கள் வரலாம். இருக்கட்டும், அங்கே வந்து குடிக்கிறேன். வாப்பா, கற்பராயன் ஒரு சாமி வராரே, பேர் அவன் பேர் தானே? கால் வந்துட்டு வா. வரார், நல்லா இருக்கார். ம் 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 ம். பழைய தொழிலில் கொஞ்சம் கடன்களும் மன உபாதைகளும் தோன்றியது. இன்னும் அந்த நிலைகளிலிருந்து விடுதலையாகவில்லை. இப்போதைக்கும் பணங்கள் பிறருடைய உதவியால் தான் இந்த தொழிலை தொடங்க ஏற்பாடுகள் நடந்திருக்கு. இந்த தொழில் வெளிநாட்டுக்கு தொடர்புடையதாக மலர்ச்சி அடையும். புரியுதா? அதை வெற்றியாக நடந்து உன் பிள்ளைய கோடிகளுக்கு அதிபதியாக ஆக்கித்தாரண்டா. கால் வந்துட்டு வா. காலில் விழுவதை தடுத்து வரேன் கேட்குற. அடுத்து ஒரு கேள்விக்கு இடம் வச்சுருக்கேன். வா, இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்காப்பா. ஆரோக்கியமாக்கி தரேன், எந்த ஆபத்தும் இல்லை. ஒருத்தனுக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கு, மீட்டு தரேன். சரானா நீங்கள் போ, வெற்றியாக நடக்கும், சந்தோஷமாக இருப்பா. கர்மசாமி என் பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா, என் பேத்தியா வெளிநாட்டில் இருக்கா, மாடர்ன் கேளாக இருக்கா. அவளை இந்திய கலாச்சாரத்து பெண்ணாக மாற்றணும்னு கேட்டு வந்திருக்கா. கால் வந்துட்டு. கடலோரம் வாங்கிய காற்று குளிராக இருந்தது நேற்று. கதை கதப்பா. அடுத்து நம்ம பாடக்கூடாதுல்ல. இன்னொருத்தர கால் ஆறிடுமோ கோடிட்ட இடத்தை நிரப்பிக்கொள்க. இன்னொருத்தர கால் வந்துட்டுவான். சிறுமணல் வீட்டில் குடியேறும் நண்டானது. உன் பேத்தியாளுடைய மன அலைகளை பார்த்தேன். 4 நண்பர்களும் ஒரு லவ்வரும் இருக்காங்க. அந்த 4 நண்பர்களும் தான் இந்த விங்கில் இருந்து அவளை குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவள் மனதை திருத்தி